ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நன்மையை பொறுத்துதான் மறுமையில சொர்க்க நரகத்தை அடைகிறான். மன அமில சாலிகன் பலினப்சி, எந்த ஒரு மனிதன் அமல் செய்கிறானோ அது அவனுக்கானது. இதான் குர்ஆனுடைய அடிப்படை. அப்போ அந்த காரிகள் செய்த ஒரு விஷயம், குர்ஆனை அவர்கள் மனனம் செய்து குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக சென்று தன்னுடைய உயிரை அவர்கள் நீர்த்திருக்கிறார்கள் என்றால், நாம குர்ஆனுக்காக உயிரை விட வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் செலவழிக்கலன்னா எந்த அளவுக்கு நாம பின்தங்கி இருக்கிறோம்னு யோசிப்பார். தன்னுடைய உயிர் போகிற சூழ்நிலையிலும் கூட அவர்கள் அதை கண்டு அஞ்சி பின்வாங்கி விடாமல் குர்ஆனுடைய சிறப்பை அவர்கள் மக்களுக்கு பகிர்ந்து கொண்டார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த 2 சாரார்களில் ஒருவராக நான் இருக்க வேண்டும், நான் குர்ஆனை பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும், குர்ஆனுடைய அந்த நன்மையை அடையக்கூடியவனாக, அல்லாஹ்வினுடைய நேசனாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை கூட குர்ஆனை ஓதுவதில் நான் பின்தங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் நாம மறுமையினுடைய வெற்றியில் வெகு தூரத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நாம் நல்லவர்களாக வாழுவதற்கு ஏராளமான வழிமுறைகளை வழங்கியிருக்கிறான். அந்த வழிமுறைகளில் மிக முக்கியமானதும் முதன்மையானதுமாக விளங்குவது மார்க்கத்தை சரியாக கடைபிடிப்பது. அப்படி மார்க்கத்தை நாம் கடைபிடித்து விட்டோம் என்று சொன்னால், எத்தனை நூற்றாண்டுகளை நாம் கடந்தாலும் கூட, எத்தனை குழப்பங்கள் நம்மை சுற்றி வந்தாலும் கூட, நம்முடைய கண் முன்னால் நமக்கு தோன்றுகிற ஒரு காட்சி, நாம் இருக்கிற வழி சரியான வழிதான். இதில் எந்த விதமான சந்தேகங்களும் நமக்கு தேவையில்லை. இதை அவ்வப்போது நடக்கிற நாட்டு நிகழ்வுகள் நமக்கு நாம் இருக்கிற கொள்கை சரியான கொள்கை என்பதை நமக்கு ஞாபகம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் இருக்கிற கொள்கையில்தான் வெற்றி இருக்கிறது. வெற்றி என்பது மறுமையில் மட்டுமல்ல, உலகத்திலும் இதில்தான் வெற்றியும் நிம்மதியும் இருக்கிறது என்பதை பல்வேறு நேரங்களிலே நம்முடைய நாட்டு நடப்புகள் நமக்கு உணர்த்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனையோடு தான் நாம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான நிகழ்வில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு குர்ஆக்களும் குகைவாசிகளும். இந்த தலைப்பை கேட்கும் பொழுதே ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றலாம். குகைவாசிகள் என்றாலே தமிழில் அர்த்தம் விளங்குகிறது, ஆனால் அதனுடைய விளக்கம் எங்களுக்கு புரியவில்லை என்று சில சாரார் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குர்ஆக்கள் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் யார்? அன்சாரி தோழர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், முஹாஜிர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்படி ஏராளமான பெயர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆக்கள் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் யார்? குர்ஆக்கள் என்று சொன்னால் அவர்கள் யார் என்றால், அரபியிலே குர்ஆக்கள் என்று சொன்னால் காரி என்பதினுடைய பன்மை. காரி என்று சொன்னால் கிராஅத் ஓதக்கூடியவர். குர்ஆனை நல்லா ஓதுறாங்க இல்லையா, இதுக்கு காரின்னு சொல்றோம். சுன்னத்துல் ஜமாத்தில் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவதை நீங்க பார்ப்பீங்க. அப்போ காரி என்பது சிங்குலர், அது ஒருமை. குர்ஆ என்று சொல்வது அரபியிலே ப்ளூரல், அது பன்மை. காரிகள், குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவர்கள் என்று அந்த அரபு வார்த்தைக்கு தமிழாக்கம். இதை ஏன் தலைப்பாக கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், குர்ஆக்கள் என்று சொல்வதனுடைய நோக்கமே குர்ஆனை நல்ல முறையில் கற்று அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இடத்திலே அல்லாஹ்வினுடைய நாட்டத்தால் மரணத்தை அடைந்தார்கள் இல்லையா, அவங்கள பற்றி தான் இந்த தலைப்பு பேசுகிறது. இந்த தலைப்பு எப்படி நாம் அமைத்திருக்கிறோம் என்பதை முதலில் என்னுடைய பார்வையை சொல்கிறேன். காரிகள் என்பவர்கள், குர்ஆக்கள் என்பவர்கள் ஒரு இடத்திற்கு சென்றார்கள், அங்கு சென்று அவர்கள் மரணமடைந்தார்கள் என்று சாதாரணமாக முடித்துவிட்டு செல்லாமல், அந்த காரிகள் அந்த இடத்திற்கு வருவதற்கு எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இவர்கள் மட்டும்தான் என்று கிடையாது. இவர்களும் இருந்தார்கள், மற்றவர்களும் இருந்தார்கள். ஆனால் இவர்களை ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்றால், பொதுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே நபி அவர்களின் காலகட்டத்திலே ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு வழக்கம் இருந்தது. அது என்னவென்றால்,
யார் குர்ஆனை அதிகமாக ஓத தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த சமுதாயத்தில் சிறந்தவர். இது அன்னைக்குள்ள வழக்கங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே சஹாபாக்கள் யார்கிட்ட ஃபத்வா கேட்பாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாவிட்டால் யாரிடம் கேட்பார்கள் என்றால், யார் குர்ஆனை நன்கு படித்திருக்கிறார்களோ அவர்களிடத்துல தான். இது அன்னைக்குள்ள சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த சிறப்பிற்கு முற்று முழுவதுமாக சொந்தக்காரர்களாக இருந்த அந்த காரிகள், குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள், அவர்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் பயானிலே பார்க்கவிருக்கிறோம். இது ஒரு முதல் பகுதி. இரண்டாவது பகுதி குகைவாசிகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அதாவது இந்த இரண்டு பகுதியை நீங்கள் இரண்டாக பிரிக்கலாம். குர்ஆக்கள் என்று சொல்பவர்கள், காரிகள் என்பவர்கள் முழுக்க முழுக்க மார்க்கம் சார்ந்து இவர்களிடம் இருந்து நமக்கு பாடத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். குகைவாசிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க உலகம் சார்ந்தும், உலகத்தில் நம்முடைய கொள்கையை எப்படி நாம கடைபிடிப்பது என்பது சார்ந்தும் பாடத்தை நாம் எடுக்க இதில் இருக்கிறோம். இப்போ முதலில் காரிகள் என்பவர்களை பொறுத்தவரை சஹீஹுல் புகாரி போன்ற நூல்களில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தி தான் குர்ஆக்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீத்துகளிலேயே ஒரு அளவிற்கு ஒரே செய்தியிலே நிறைய தகவல்களை தரக்கூடிய செய்தி. புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது என்னுடைய உறவினர் ஹராம் பின் மில்ஹான் என்கிற சஹாபி, அந்த சஹாபியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரிஅல், ஸக்வான், துல் ஹேவான் என்கிற அந்த கூட்டத்தினர்கள், இந்த கோத்திரத்தினர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட முறையீடு செய்கிறார்கள். என்ன முறையீடு தெரியுமா? முகமது நபி அவர்களே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோம், ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. எங்களுடைய சமூகத்து மக்கள் எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறாங்க. நாங்க முஸ்லீமா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலை வேறங்க. இன்னைக்கு நாம இஸ்லாத்துல இருக்கிறோம் இல்லையா, இதனால யாருக்கு த்ரெட்டு கிடையாது, யாருக்கு மிரட்டலோ பயமோ கிடையாது. நீங்க முஸ்லீம்னு சொல்லிட்டு வெளியே தாராளமா பைக் ஓட்டலாம், மேடையில் நின்று பேசலாம், நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம். ஆனா ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படியா? இல்ல. மக்காவில் அப்படி இல்லை. மதீனாவிற்கு ஒரு ஆட்சியை கட்டமைத்த பிறகும் கூட அங்கேயும் சில பிரச்சனைகள் இருந்தது. அது மதீனாவில் இல்லை, மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்துச்சு. அங்கிருந்து தான் இந்த மக்கள் வர்றாங்க. அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், நாங்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு நீங்க சில நபர்களை அனுப்பி தாருங்க. எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவர்கள் எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்க நல்லா பாருங்க, இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் சொன்ன உடனே மதரசால படிச்சுட்டு ஆலிம்களை வர வச்சு ஒரு கூட்டத்தையே கூட்டி 4 வருடமோ 7 வருடமோ யார் தன்னுடைய மார்க்கத்திற்காக தன் வாழ்க்கையை துளைத்திருக்கிறானோ அவர்களை அழைத்து வாருங்கள் என்று தூதர் அழைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் யாரை செலக்ட் பண்றாங்க தெரியுமா? குர்ஆனை நல்ல ஓத தெரிஞ்ச அன்றாடம் காட்சிகளாக இருப்பவர்கள். அவர்களை பற்றி ஹதீஸிலே வருகிறது, யஹ்திபூன ஃபின் நஹார், அவர்கள் பகல் நேரங்களிலே விறகு சுமந்து சம்பாதித்து தனக்கும் செலவழிப்பார்கள், ஏழைகளுக்கும் கொடுப்பார்கள். ஒய் சல்லூன பில்லைல், இரவு நேரத்திலே நின்று வணங்குவார்கள். இவங்க யாருங்க? சாதாரண ஆள் தானே. பகல்ல வேலைக்கு போறாங்கனாலே யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அவங்க நம்மை போன்ற சாதாரணமா வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் தான். யாரும் இதுக்காக மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையை தொலைச்சவங்க இல்லை. அன்றாட வேலையை பார்த்துக்கிட்டே அவர்கள் முழுவதுமாக மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள். இந்த மாதிரியான ஒரு அசாத்தியமான குணம் படைத்தவர்கள். அவங்கள அழைச்சி ஒரு 70 நபர்கள் அல்லாஹுடைய தூதர் தேர்வு செஞ்சு, நீங்க இவங்களை அழைச்சிட்டு போங்க, இவங்க உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டாங்க. அழைச்சிட்டு போனாங்க இல்லையா? அதுல நேரடியாக நான் முடிவிற்கு வரவில்லை. இடையில எவ்வளவு ஒரு தாங்க முடியாத சம்பவங்களை எல்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள் என்றால், இன்றைய நிகழ்வுகளோடு நான் ஒப்பு வைத்து அதை நான் விளக்குகிறேன். இன்றைக்கு நீங்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தில் உங்களை இணைத்துக் கொண்டீர்களே, ஆனால் இந்த ஏகத்துவ பிரச்சார பாதையிலே நாம் நெருப்பையும் கடக்க வேண்டி இருக்கிறது, தண்ணீரையும் கடக்க வேண்டி இருக்கிறது. நெருப்பை கடக்கும் பொழுதுங்க நாம எதிர்நீச்சல் எல்லாம் போட முடியாது. நம்ம அதை விட்டு தப்பிச்சு வெளியே ஓடுறதுக்கு தான் பார்க்கணும்.
ஆனா தண்ணீரை கடக்கும் பொழுது தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கரையிலே தான் நிக்கணும். எதிர்கரைக்கு போகணும்னு நினைச்சா எதிர் நீச்சல் போட்டு தான் உள்ள போக முடியும். அப்ப ரெண்டுமே ரெண்டு கோணங்கள். இந்த ரெண்டு பகுதியில நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடுவில் நிறுத்தி வைத்திருக்கிறான். இங்க நீங்க மாணவர்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, இப்படி மாணவர்களாக வந்தவர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த தௌஹீது பயணத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல எதையெல்லாம் மாணவர்கள் தனக்கு விருப்பமானது என்று நினைக்கிறார்களோ அது அனைத்தையும் நீங்கள் இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் எதுக்கு எடுத்தாலும் என்ஜாய்மெண்ட்னு ஒரு பொறுப்பு இல்லாம சுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம இந்திய மக்கள்கிட்ட ஒரு பலகீனம் இருக்குங்க. அது என்ன பலகீனம்னு சொன்னா, ஏதாவது டஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொன்னா அதை உண்மை நம்பிடுவாங்க. இது உண்மையிலே இருக்கிற பழக்கம் தான். எல்லாமே மக்களை ஒரு வியாபார பொருளாக, ஒரு பிசினஸ் மெட்டீரியலாக தான் உலகம் பார்க்கிறதே ஒழிய, குறிப்பாக இளைஞர்களை பார்க்கிறதே ஒழிய, இளைஞன் வளர்ந்து வரணும்ன்றதுல அவனுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம நாட்டில் இந்த சினிமா, கூத்து, கச்சேரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது இருக்கிறனால படிக்கிறவன் படிக்கவும் செய்யறான், அதுலயும் போய் தன்னுடைய கவனத்தை செலுத்துறான். ரைட். இப்ப அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு நல்ல செய்திகள் பரப்புறாங்க, நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குது, ஒரு நல்ல வழிகாட்டி புரோகிராம்கள் நடத்துறாங்க, அவ்வளவுதான். அரபு நாடுகள் மாதிரி பெருசா சினிமா இல்லை, குடி கூத்து பெருசா இல்லை, ஒரு சாதாரண சூழ்நிலையில் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், படிப்பிலும் கவனம் செலுத்தி தேவையற்ற காரியங்களிலும் கவனம் செலுத்துபவர்கள் இந்த காரியங்களை கழிச்சிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அவன் எதுல கவனம் செலுத்துவான்? எதுல கவனம் செலுத்துவான்? படிப்புல தான் கவனம் செலுத்துவான். சமுதாயத்து மேல அவன் தன்னுடைய பார்வையை திருப்புவான். அப்படி திருப்ப கூடாது என்பதுதான் அரசியல்வாதிகளுடைய நோக்கம். அதுல உள்ள சூட்சமத்தை, அதுல உள்ள அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். சினிமாக்காரங்களுக்கு சம்பந்தம் இல்லாம ப்ரொமோட்டிவ் பண்ணி இவன் தான் ஏதோ உலகத்தை காக்க வந்த ரச்சகன் போல ஒரு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. அதில் சம்பந்தம் இல்லாமல் சினிமாக்காரர்களை ஏத்துக்கிறார்கள். அவன் என்ன செஞ்சான்? இவனை படிக்க வச்சானா? இவன் படிக்கிறதுக்கு அவன் ஏதாவது சப்போர்ட் பண்ணானா? இல்ல படிச்சு நல்லா வரன்றதுக்காக படத்தை விட்டுவிட்டு அவனும் கல்வி கண்டிருந்த காமராஜர் மாதிரி போக போறானா? அப்படியெல்லாம் இல்லை. அவன் தன்னுடைய பொழப்பை பார்த்து கொண்டு இதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறன்னு தான் பார்ப்பானே ஒழிய, அதுல இவனுக்கு மக்கள் நலன் யாருக்குமே 1% கூட கிடையாதுங்க. அவன் செத்து போனாலும் வழக்கம் போல ரைட் எடுத்துட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாப்ல, இவ்வளவுதான். இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இதில் தப்பித்து நல்ல வழியில் வாழ வேண்டும் என்று சொன்னால் குர்ராக்களை போன்று உங்கள் வாழ்க்கை அமைக்க வேண்டும். வேற ஆப்ஷனே கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம நல்ல பையனா வாழணும்னு சொன்னா அப்பா அம்மா பேச்ச கேட்கறது மட்டும் நல்ல பையனுக்கு அழகு கிடையாது, அதுவும் உண்டுதான். அதை தாண்டி உன்னை கெடுப்பதற்கு வாய்ப்புகள் அமைந்தாலும் கூட நீ கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். சிகரெட் குடிக்கிறதுக்கு உன்னை உன் ஃப்ரெண்டு கம்பல் பண்றான், அவ்வளோ தூரம் போக வேண்டாம். ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன விஷயம், அக்காவுக்கு பர்த்டே கொண்டாடுறான், வாப்பான்னு கூப்பிடுறான், கேக்கு வெட்டுறதுக்கு வான்னு கூப்பிடுறான். இது பெரிய தீமையா சமுதாயத்தில் இன்னைக்கு பார்க்கப்படலை. இப்போ இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும். உங்களுக்கு என்ன வழி தம்பி இருக்கு? அவன்கிட்ட என்ன சொல்லி தப்பிக்க முடியும்? படிக்கணும், வேலை இருக்கு. இது அவர்களுடைய மனது புண்படக்கூடாது என்பதற்காக சொல்வது. இன்னும் தெளிவாக பக்குவமாக பதமாக சொல்வதானால், இந்த குர்ராக்கள் அவங்க என்ன முடிவு எடுத்தாங்களோ அந்த முடிவை நம்ம எடுத்துட்டா தப்பிச்சிடலாம். ஹராம் பின் மில்ஹான் என்கிற சஹாபி தன்னுடைய பக்கத்தில் வரக்கூடிய 2 பேர்ட்டுமே சொல்லி தான் கூட்டிட்டு போறார். கூனா கரீபம் மின்னி, நீங்க 2 பேரும் எனக்கு பக்கத்திலே இருங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. அவர்கள் ஏதாவது சூழ்ச்சமும் என்னை செய்தால், போகும்போதே புரிகிறது. ரசூல்லாட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுறாங்க அந்த கூட்டத்து மக்கள், இடையில கூட்டிட்டு போவான்ல, கூட்டு போகும்போது வேற மாதிரி பேசுறான். புரியுதாங்க? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இதுல எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல ஏத்துறவரை எப்படி இருக்கும்? அம்மா ஐயா ஏறுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆளுங்க, எல்லாரையும் சொல்லல, பொதுவா சொல்றேன், ஏத்துவாங்க. ஏறி உள்ள உட்கார்ந்த உடனே என்ன, ஏய் இறங்குமா, ஏய் வாமா, ஏ போமா அப்படிமா பார்த்துறீங்களா? இந்த மாதிரி இருக்கிற சில ஆட்களுடைய தவறான சிந்தனையை காட்டுகிறது. அது மாதிரி இவன் பேசும்போது நல்ல விதமா பேசி அழைச்சிட்டு போயிட்டு, ஆனா உள்ள போக போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேரக்டர் வேற மாதிரி மாறுது. மாறின உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஏதோ தவறு நடக்க போகிறது. கூட ஒரு ஆட்கள்கிட்ட சொல்றாரு, அப்படியே சொல்றாங்க. ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது இவங்க ஏதாவது என்னை செய்ய போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, நீங்க எனக்கு ஏதாவது நடந்த பிறகு என்னுடைய தோழர்கள்ட்ட போய் இந்த செய்தியை நீங்க சொல்லிடணும். தோழர்கள்னா யாரை சொல்றாங்கன்னு புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மற்ற முஸ்லிம்கள். எதுக்கும் துணிந்துதான் போகிறார்கள். அப்ப நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நமக்கு ஹராமுக்கும் வந்த மாதிரி எல்லாம் உச்சகட்ட சோதனை வரவில்லை. யாருடைய கழுத்துக்கும் கத்தியில வரல. இது என்னுடைய மார்க்கத்துல கூடாது, இந்த மாதிரி நமக்கு வந்து பழக்கம் இல்லை, இதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்று உடைத்து சொன்னால் உங்களுக்கு ஏராளமான மனக்கசப்புகளோ அல்லது சின்ன அளவிலான சங்கடங்களோ வரத்தான் செய்யும். ஆனால் அதை தாங்கிக் கொள்வதுதான் ஒரு தௌஹீத்வாதியினுடைய திறமையில் இருக்கிறது. எனக்கு எந்த சிரமமும் இல்லாம நாம் இருக்கணும்னு நினைச்சா குர்ராக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம பாடம் படிக்கவில்லை என்றுதான் பொருள். அவங்க போறாங்க, சொல்லிட்டே கூட்டு போறாங்க, என்னை பின்னாடியே வாங்க, பக்கத்திலே வாங்கன்னு சொல்லிட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு சரியான இடத்தை அடைகிறார்கள். அடையக்கூடிய நேரத்தில் பின்னாடி இருந்து அந்த கூட்டத்தில் உள்ள ஒருத்தன், அதாவது அவன் கோலை என்பதை காட்டுகிறது, ஒரு பெரிய ஈட்டியை எடுத்து இந்த ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பின்னாடி முதுகுப்புறத்தில் வேகமா இறக்குறான். ஒரே அடிதான். ஹதீஸிலே வருகிறது, அந்த ஈட்டி பின்னால் இறங்கியது முன்பக்கம் வரை வந்து விட்டது. அப்ப அவன் எவ்வளவு ஃபோர்ஸா வந்து புஷ் பண்ணிருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி வந்த உடனே நான் யதார்த்தமாக கேட்கிறேன், இந்த மாதிரி நம்மில் யாருக்காவது ஒரு நபருக்கு நடக்க வேண்டாம், நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்மளை கூட்டு போய் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த இடத்துக்கு நம்ம போகாம அவாய்ட் பண்றதுக்கு என்னவெல்லாம் பண்ணுவோமோ எல்லாத்தையும் பண்ணிடுவோம். இது சாதாரண மனித இயல்பு. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் இப்படி வருவதை தவிர்க்க முடியாது. அல்லது இவர் சந்தித்ததுல ஒரு 10% நம்ம சந்திக்க தான் வேண்டிய இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டால் அந்த சஹாபி சொன்ன விஷயத்தை அந்த மனநிலையிலிருந்து பார்த்தா தான் புரிஞ்சுக்கிறவே முடியும். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இவரை குத்தி கீழே போட்டுட்டான், அவர் வந்து மரண தருவாயினுடைய கிட்டத்தில் இருக்கிறார், இதுக்கப்புறம் மௌத்து தான், ஒரு 10 வார்த்தை பேசலாம், அவ்வளவுதான் அவகாசம். இந்த நேரத்தில் அவர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? யாருமே எதிர்பார்க்க முடியாத வாசகத்தை சொன்னார். யதார்த்தப்படி எது நம்ம நினைக்கிறோமோ அதிலிருந்து மாறி அவர் சொன்னார், உஸ்து வ ரப்பில் கஅபா, காபத்துல்லாவினுடைய இறைவனின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், புஸ்து நான் வெற்றியடைந்து விட்டேன் என்று சொன்னார்கள். மௌத்தா போயிட்டாருங்க, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இப்படி முடிஞ்சா சட்டப்படி நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இப்படி தோத்து போயிட்டேனே, நான் இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவ்வளவு சீக்கிரமா என் ஆயுஷ் முடியணும். பேசுவோமா பேச மாட்டோமா? இதான மனித இயல்பு. எந்த ஒரு மனிதனுமே ஒரு 50 வயசு உள்ள ஆளு பேரம்பேத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி வஃபாத் ஆயிட்டாருன்னு சொன்னா அப்படியே சொல்லுவாங்க, இப்படி தோத்துட்டானே. ஒரு பேரம்பேத்தி குழந்தைங்களை கூட பார்க்க முடியாம நான் மௌத்தாகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சஹாபி சொல்லுகிறார், தான் மரணத்தை அடைய போகிறேன் என்று தெரியும் பொழுது சொல்லுகிறார், உஸ்து வ ரப்பில் கஅபா, காபத்துல்லாவினுடைய இறைவனின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நான் இப்பொழுதுதான் வெற்றியை பெற்றுவிட்டேன். ஏகத்துவத்தை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருந்தால்தான் அதிசயமே தவிர பிரச்சனை வருவது அதிசயம் கிடையாது. அதான் யதார்த்தம். நீங்க உங்க நண்பர்கள்ட்ட சொல்றீங்க, நண்பர்கள்னா நண்பர்களோடு சுருக்கி பார்க்க வேண்டாம், சொந்தங்களையும் சேர்த்து எடுத்துக்கலாம். சொந்தங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க, நீங்க மாட்டேன்னு சொல்றீங்க, உடனே என்ன செய்வாங்க? சரி மாட்டேன்றாரு, நல்ல புள்ள அப்படின்னு நமக்கு என்ன பாராட்டு பத்திரமா வாசிக்க போறாங்க? இல்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசுவார்கள். ஒரு ஊர்லங்க ஒரு பையன், உண்மையிலே நடந்த சம்பவம், அவன் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? இங்கிருந்து அவன் வீட்டை விட்டு எங்க வேணாலும் போவான். அவன் தேட்டருக்கும் போவான், டாஸ்மாகுக்கும் போவான், ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வருவான், 2 மணிக்கு வீட்டுக்கு வருவான், வராமலும் போவான், தெருவில் படுத்து கிடப்பான். அவங்க வீட்டில் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவனுடைய ஃப்ரெண்டு வந்து தௌஹீத் பள்ளிக்கு தொழுக பழக்கம் உள்ள ஒரு பையன். அவன் என்ன சும்மா இருக்காம இவனை வாடா தொழுக போலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டான். இவன் தௌஹீத் பள்ளிக்கு போனது அங்க ஒரு ஆள் பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்லி கொடுத்துட்டார், உன் பையன் தௌஹீத் பள்ளிக்கு போறான் அப்படின்ட்டு. உடனே வீட்டில் அவங்க அம்மாவை தாவும் பேசுற பேச்ச பார்க்கணுமே, அங்க எதுக்குடா போனேன், தௌஹீத் பள்ளிக்கு ஏன் போனேன்? எப்படி? இவன் வந்து டாஸ்மாகுக்கு போனா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, தியேட்டருக்கு போனா அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அத்த ராத்திரியில வந்து கடந்தான் பொறுப்பு இல்லாம, அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை. தௌஹீத் பள்ளிக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ஏதோ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்ட மாதிரி, அங்க ஏன்டா போனேன்? உலகமகா குற்றத்தை செய்து விட்டவனை போன்று அவனை பார்த்து பேசிய வரலாறெல்லாம் நம்ம தமிழகத்தில் நம்முடைய கண் முன்னால் நடந்திருக்கிறது.
இதான் உலகம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம தௌஹீதை அழுத்தமாக ஆழமாக சொல்லும் பொழுது இந்த குர்ராக்கள் சந்தித்த இரண்டாவது பிரச்சனையை நாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அவங்க எப்படியெல்லாம் தன்னுடைய சோதனைகளை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்றால், இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்கு அவ்வளவு சிரமங்கள் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த விலை கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. ஏராளமான கஷ்டங்களை அவர்கள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். இன்னலில்லாஹி அஹ்லைனி மினன்னாஸ், மனிதர்களிலேயே அல்லாஹ்வுக்கு இரண்டு சாரார்கள் இருக்கிறார்கள். ரெண்டு பேர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விருப்பத்திற்குரியவளாக தன்னுடைய தன்னகத்தை உடையவர்களா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறார். அதுல முதலாவது சாரார் யார் தெரியுமா? மக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மன்ஹும், அவர்கள் யார்? இந்த ரெண்டு பேரும் சொல்றீங்க இல்லையா, ரெண்டு பேர் யாருன்னு கேட்கிறாங்க. அதுக்கு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன். முதலாவது யார் என்று சொன்னால் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள். அஹ்லுல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள். இது முதல். இரண்டாவது யார் தெரியுமா? வஹாஸத்துஹு, மேலும் அவனுடைய பிரியத்திற்குரியவர்கள், அவனுக்கென்றே உரித்தானவர்கள். இந்த ரெண்டு பேர் தான். இதுக்குத்தான் அந்த காரிகள் தன்னுடைய உயிரையும் கூட குர்ஆனுக்காக வேண்டி கொடுத்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? அங்க போயிட்டு அவங்கள போய் ஏதாவது சூழ்ச்சி பண்ணாங்களா? அந்த எதிரி கூட்டத்தோட போனாங்கல்லங்க 70 பேர், போயிட்டு அங்க போய் என்ன சண்டை போட்டாங்களா? அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை. குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். தன்னுடைய உயிர் போகிற சூழ்நிலையிலும் கூட அவர்கள் அதை கண்டு அஞ்சி பின்வாங்கி விடாமல் குர்ஆனுடைய சிறப்பை அவர்கள் மக்களுக்கு பகிர்ந்து கொண்டார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த இரண்டு சாரார்களில் ஒருவராக நான் இருக்க வேண்டும், நான் குர்ஆனை பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும், குர்ஆனுடைய அந்த நன்மையை அடையக்கூடியவனாக, அல்லாஹ்வினுடைய நேசனாக இருக்க வேண்டும் என்பதுதான். நம்மை விட குர்ஆனை ஓதுவதற்கு தகுதி படைத்தவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. முஸ்லிம்கள் தான் நான் சொல்றேன், அவுட் ஆஃப் முஸ்லிம் நம்ம போகவில்லை. இஸ்லாமியர்களிலேயே நமக்கு குர்ஆனை ஓதுவதற்கான தகுதியும் அதற்கான ஒரு தேவையும் அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை கூட குர்ஆனை ஓதுவதில் நான் பின்தங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் நாம மறுமையினுடைய வெற்றியில் வெகு தூரத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப எளிமையாக நான் சொல்லுகிறேன். குர்ஆன் ஓதுறதுல நம்ம பின்தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் மறுமையினுடைய வெற்றியை விட்டு நாம் வெளியே போகிறோம் என்று அர்த்தம். தௌஹீத் ஜமாத்தில் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. தௌஹீத் ஜமாத்தில் நான் பேச்சாளர், நீங்க நிர்வாகி, நீங்க உறுப்பினர், சரி, இதை வச்சு மறுமையில் என்ன பண்றது சொல்லுங்க? தௌஹீத் ஜமாத் என்பது நம்மை நன்னெறிப்படுத்துவதற்காக தௌஹீது கொள்கையை துல்லியமாக தெளிவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு தளம், அவ்வளவுதான். நம்ம ஐடி கார்டை பார்த்தவொடனே எல்லாம் சொர்க்கத்துக்கு விட்டுருவான். சொல்லுங்க, நீங்க யாருப்பா? இந்த பாருங்க, எல்லாம் இந்த கார்டு வச்சிருங்க. அப்படியா? சரி, நீங்க சொர்க்கத்துக்கு போய்க்கலாம். இப்படியா மார்க்கம் சொல்லி இருக்கிறது? இல்ல நம்ம தான் அப்படி சொல்றோமா? அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நன்மையை பொறுத்து தான் மறுமையில சொர்க்க நரகத்தை அடைகிறான். மன அமில சாலிகன் பலினப்சி, எந்த ஒரு மனிதன் அமல் செய்கிறானோ அது அவனுக்கானது. இதான் குர்ஆனுடைய அடிப்படை. அப்போ அந்த காரிகள் செய்த ஒரு விஷயம், குர்ஆனை அவர்கள் மனனம் செய்து குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக சென்று தன்னுடைய உயிரை அவர்கள் நீர்த்திருக்கிறார்கள் என்றால் நாம குர்ஆனுக்காக உயிரை விட வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் செலவழிக்கலன்னா எந்த அளவுக்கு நாம பின்தங்கி இருக்கிறோம்னு யோசிப்பாங்க. நான் இதை எப்படி சொல்றேன்னா, ஒரு பினான்சியலா கம்பேர் பண்ணி சொன்னா ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். நாம ஒரு ஆள் நினைக்கிறாப்ல, படிச்சு முடிச்சுட்டு நான் அதாகணும் இதாகணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு. ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாரு நான் இன்ஜினியர்னு சொல்லுவாரு, இன்னொருத்தரை கூப்பிட்டா டாக்டர்னு சொல்லுவாரு, ஒருத்தர் ஐஏஎஸ், ஜட்ஜு, லாயரு, பல வெரைட்டியில மக்கள் இருப்பாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒருத்தன் பில்கேட்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறான், ஆசைப்பட்ட உடனே ஆயிர முடியுமா? அதுக்காக உழைக்கணுமா தம்பி? அவர் உழைச்சதுல பாதிக்கு பாதியா உழைக்கணுமா இல்லையா? அவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பானோ, அதுல நம்ம ஹலாலான அடிப்படையில் நமக்கு தெரிஞ்ச வகைக்கும் கொஞ்சமாவது கஷ்டப்படணும். ஒரு பெரிய ஜட்ஜை பாக்குறீங்க, இவர் மாதிரி நான் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆசைப்பட்டா ஜட்ஜ் ஆயிர முடியுமா என்ன? அவர் உழைச்சதுல ஒரு 50% உழைக்க வேண்டாமா? அப்ப நாளை மறுமையில் இந்த காரிகள் சொர்க்கத்திற்கு போக போகிறார்கள் என்று ஆசைப்படுகிறோம், அதை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் செய்ததில் பகுதி அளவுக்கு கூட நாம் செய்ய துணியவில்லை என்று சொன்னால் அவர்களை வைத்து நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு என்று யோசித்து பாருங்க.
ரொம்ப கவலையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், யாராவது குர்ஆனுடைய ஒரு எழுத்தை ஓதுகிறார் என்று சொன்னால் ஃபலஹு பிஹி ஹஸனத்துன், அதற்கு பகரமாக அவருக்கு நன்மை கிடைக்கிறது. ஒரு எழுத்தை ஓதுறீங்கல்ல, ஓதுனா நன்மை. அந்த நன்மை எப்படி கிடைக்குமா? வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்தாலிஹா, அந்த ஒரு நன்மை என்பது 10 நன்மைகளாக அல்லாஹ் கொடுக்கிறான். யோசிச்சு பாருங்க, குர்ஆன் ஓதுனா எப்படி நன்மை கிடைக்குதா? ஒரு எழுத்துக்கு எத்தனைங்க? 10 நன்மை. இதை நம்ம குறைவா புரிஞ்சுக்கிற கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கி சொல்லுகிறார்கள். யாராவது ஒரு மனிதன் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகிறார் என்று சொன்னால், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன், மாறாக அலிஃப் என்பது தனி எழுத்து. வலாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது தனி எழுத்து. மீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பது தனி எழுத்து. நீங்க அல்ஹம்து என்று ஓதுகிறீர்கள், அலிஃப் லாம் ஹா மீம் தால், எத்தனை எழுத்தாச்சுங்க? அல்ஹம்து ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ள ஒரு செகண்டுக்குள்ள ஓதி முடிச்சிடலாம். 5 எழுத்துக்கு 50 நன்மை கிடைக்கிறது. இதை விட வேற என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க, எப்படி எல்லாம் நம்ம நேரத்தை இன்றைக்கு ஒன்றுக்கும் உதவாமல் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்க. அதாவது இன்னைக்கு மொபைல் யூஸ் பண்றதுல நம்முடைய பசங்கள்கிட்ட உள்ள பெரிய, பொதுவா எல்லாத்தையும் சேர்த்தே சொல்றேன், பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், தூங்கி எழுந்த உடனே கை எதுக்கு போகுதோ இல்லையோ இதுக்கு தான் போகுது. ஒரு ஆளை ஒருத்தர் வேலைக்கு வச்சிருந்தாராம். ஒரு தமாசா சொல்லுவாங்க, வேலைக்கு அவருக்கு ஒரு மாசத்துக்கு 7500 ரூபாய் சம்பளம். சம்பளம் எதுக்கு தெரியுமா? இவருக்கு யாருக்காவது ஃபோன் பண்ண போறேன்னு ஃபோனை எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, இவர் எடுத்து நெட்டை ஆன் பண்ணிட்டாருன்னா அப்படியே ஏதோ வில்லம்பு வச்சு எரியிற மாதிரி நோட்டிபிகேஷன் புலப்போதுன்னு விழுந்துருது. விழுந்த உடனே என்ன செய்யறாரு? யாருக்கு ஃபோன் பண்ணணுமோ அதை விட்டுட்டு அந்த நோட்டிபிகேஷனுக்குள்ள உள்ள போய்கிட்டே இருக்காரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் யோசிக்கிறாராம், இவருக்கு ஃபோன் பண்ண நினைச்சோமே, மறந்துட்டோமே, என்னாச்சுன்னு தெரியலையே. இது சகஜம் தானே. இதுக்கு தான் ஒரு ஆள் அவரே சம்பளத்துக்கு வேலைக்கு போட்டிருக்காரு 7500 ரூபா. அவனுடைய வேலை என்ன தெரியுமா? இவர் ஃபோன் பண்ணணும்னு சொல்லி எடுத்து வேற எதுக்குள்ளேயாவது போனார்னு வச்சுங்க, மண்டையில 2 தட்டி அவருக்கு போனை பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை பாருங்க. இப்படி சொல்றதுதான் அவர் வேலை. அந்த அளவிற்கு இன்றைக்கு உலகத்துல இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களை கொடுக்காமல் சோதித்தான், நம்மை கொடுத்து சோதிக்கிறான். அவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் செல்போன்ல வர்றதுனால தொழுகை விட்டு விட்டு மூழ்கி இருக்கிறோம், குர்ஆன் ஓதுவதை விட்டு விட்டு மூழ்கி இருக்கிறோம். இன்னைக்கு குர்ஆன் ரொம்ப நமக்கு சௌஜன்யமா கிடைத்து விட்டது. நீங்க பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்து தான் ஓதன்னு அவசியம் கிடையாது. இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே அப்ளிகேஷன் தாராளமா என்ன செய்யுது, விதவிதமாக கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே PDF ஃபைல்ல இருக்கு. நீங்க தெல்ல தெளிவா குர்ஆனை பைண்டிங் காப்பியை பார்த்து ஓதுற மாதிரியே ஓதலாம். அதுல நம்ம பின்தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த காரிகளினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இன்னும் பாடம் படிக்கவில்லை என்று அர்த்தம். ஒன்று. இரண்டாவது, நீங்க நல்லா கவனிக்கணும், குர்ஆன் ஓதுறது ஏதோ காரிகள் ஓதுறாங்க நாம ஓதுறோம் நினைக்காதீங்க. குர்ஆனை போல நம்மை சரியான வழியில் கொண்டு செலுத்தக்கூடிய ஆசிரியர் உலகத்திலேயே வேற எதுவுமே கிடையாது. உலகத்திலே சொல்றேன் தம்பி, நீங்க ஈரோட்டில் உங்க ஊர்ல எல்லாம் நினைக்க வேண்டாம். உலகத்திலேயே குர்ஆனுக்கு நிகராக நம்மை நல்வழியில் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு ஆசிரியராவது இருக்கிறார்களா? இல்லை. இப்ப நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் காரணமாக இருப்பார். அவருக்கு ஒரு ஆசிரியர். இப்படி எல்லாத்துக்கும் மேல நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் எதுல இருந்து தான் கல்வி ஞானத்தை எடுத்திருப்பார்கள்? குர்ஆன்ல இருந்தா எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அந்த காரிகள் அனைவருமே குர்ஆனில் இருந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை அன்றாடம் அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முத்தான அந்த சஹாபாக்களை இழந்து விட்டோம் என்கிற ஒரு ஆற்றாமையில தான், ஒரு போதாமையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கொலை செய்த அந்த கூட்டத்தினருக்கு எதிராக கனத்த ஷஹ்ரன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாத காலங்கள் குனூத்தை ஓதினார்கள். குனூத்துனா எந்த குனூத்துங்க? குனூத்துன் நாசிலா, சரியாக சொன்னார்கள். குனூத்துன் நாசிலா என்று சொல்வதற்கும் குனூத்துல் வித்ர் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ருக்கூவுக்கு பின்னால ஃபர்லான தொழுகையில ஓதக்கூடிய ஒரு குனூத், அது என்னவென்று சொன்னால் காலாகாலத்திற்கும் ஓதக்கூடிய குனூத் அல்ல.
இது முஸ்லிம்களில் ஒரு சாராருக்கு தடுக்க முடியாமல் தாழ முடியாமல் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று வைத்துக் கொண்டால் நம்மால் அவர்களுக்கு நேரடியாக உதவி செய்ய முடியாது. அதில் பல தடங்கல்கள் இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய முடிந்த உச்சகட்ட உதவி, தவிர்க்க முடியாத உதவி இறைவனுடைய உதவிதான். அந்த உதவியை கேட்பது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அதை கையேந்தி கேட்பதும் ஒரு வகைதான். ஆனால் கையேந்தி கேட்பதை விட ஒவ்வொரு தொழுகையிலும், ஃபர்லான தொழுகையில சில குறிப்பிட்ட நாட்கள் ருக்கூவிற்கு பிறகு சிறிய அளவிலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இறைவா அஞ்சில் முஸ்தலாஃபீன், அந்த பலகீனமான மக்களுக்கு நீ பாதுகாப்பை கொடுப்பாயாக யா அல்லாஹ், அவர்களை காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ். வஷ்துத் வதஅதகஅலா முதர், அந்த முதற் கூட்டத்தின் மீது உன்னுடைய பிடியை நீ கடுமையாக்குவாயாக யா அல்லாஹ். இவ்வளவு தூரம் ஏன் கேட்டாங்க தெரியுங்களா? அவங்க குர்ஆன் ஓதி இருக்காங்கன்ற ஒரு காரணம் தான். யோசிச்சு பாருங்க. அப்ப குர்ஆனை படிச்சவங்க ரசூலுல்லாஹ் காலத்துல எந்த அளவுக்கு மரியாதையா பார்க்கப்பட்டிருக்காங்கடா. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு 4-5 டிகிரி முடிச்சவர் போனார்னா எப்படி மரியாதையா பார்ப்பாங்க ஊர்ல? ஒரு PhD முடிச்சவருங்க ஒரு கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஜம்முன்னு வந்து இப்படி மேடையில் உட்கார்றாருன்னு வச்சுங்க, அவன் பார்வை ஃபுல்லா யார் மேல இருக்கும்? அவர் மேலதான் இருக்கும். எல்லாரும் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கிறோம். இப்படி பார்த்துட்டு முடிஞ்சா கை கொடுத்து 2 வார்த்தை பேசினா நல்லா இருக்குமே. சார் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க சார்? ஏன்னா படிப்புக்குள்ள மரியாதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் குர்ஆனை படித்தவர்களுக்கு இந்த மரியாதை இஸ்லாம் கொடுத்து வைத்திருந்தது. சாதாரணமான விஷயம் கிடையாது. சஹாபாக்களே குர்ஆனை கற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களைத்தான் இந்த தலைப்பில் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நாம் பெறுகிற பாடம், குறைந்தபட்ச பாடம், ஒரு நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பக்கமாவது குர்ஆனை ஓதுங்க, மனப்படமா ஓதுங்க, தெரிஞ்சதை ஓதுங்க, தெரியாட்டி குர்ஆனை பார்த்து கூட படிங்க. இதை தயவு செய்து நீங்கள் தளர்த்தி விட வேண்டாம். அப்படி ஒரு பக்கம் என்பது நாள் போக்கில் 2 பக்கமாக மாற வேண்டும். குர்ஆனுங்கிறது ஒரு புக்கு தானங்க. புக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி படிச்சாதான் புத்தகத்தையே சிலபஸே படிக்க முடியும். இல்லைன்னா தூக்கி போட்டு விளையாட்டுத்தனமா போயிடுவாங்க. நீங்க சிலபஸ் படித்தாலும் சரி, அவுட் ஆஃப் சிலபஸ் படித்தாலும் சரி, புத்தகம் படிப்பதற்கான முறை என்ன தெரியுமா? முதலில் ஒரு பக்கத்தை தான் படிக்க வேண்டும். உங்களுக்கு அரை மணி நேரம் இருந்தாலும் 5 நிமிஷம் படிச்சுட்டு நீங்க மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துருங்க. ஒரு பக்கம் படிப்பீங்க, ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு பக்கம், இப்படிதான் படிக்கணும். என்ன வேலையா இருந்தாலும் அதை நம்ம விடக்கூடாது. மறுநாள் ஒரு பக்கமா தான் இருக்கும். ஒரு 10 நாள் கழிச்சு 2 பக்கமா மாறும். ஒரு 20 நாள் கழிச்சு 2.5 பக்கமா மாறும். ஒரு மாசம் கழிச்சு 4 பக்கமா மாறும். கடைசியில ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல நீங்க ஒரு 50 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தையே முடித்து விடுவீர்கள். இதான் புக்கு படிக்கிற ஒரு ஃபார்முலா. இப்படி படிச்சா ஈஸியா போர் அடிக்காம படிக்கலாம். இல்லாட்டி சில ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, புத்தகம் படிச்சாலே தூக்கம் வரும். பார்த்துருக்கீங்களா? மதரசாலையில தூக்கம் வரலன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாட புக்கை எடுத்துக்கிறோம், எடுத்து ரொம்ப நேரம் தூக்கம் வரலன்னு சொன்னா படுத்துட்டு நீங்க அப்படி புக்கை அப்படி வச்சு அப்படியே படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், தன்னறியாம ஒரு 10 நிமிஷத்துல தூக்கம் வந்துடும். ஸ்லீப்பிங் டோஸ்ன்னு அதுக்கு பேரு. மாத்திரையெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. படிச்சேன்னு அப்படியே தூங்கிடுவாப்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் படிச்ச அந்த பாட புக்கு இருக்குல்ல, உன் முகத்துல கிடக்கும். இப்படி போட்டுட்டு அவன் சாம அல்லான்னு தூங்கிட்டு இருப்பான். புக்கை எடுத்து கூட வைக்க மாட்டான், அந்த அளவுக்கு அசதி வரும். இப்படி வராமல் குர்ஆனை நம்ம படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பக்கம் படிங்க, 2 பக்கமா மாத்துங்க, படிப்படியா உயர்த்துங்க. இதுதான் காரிகள் வாழ்க்கையிலிருந்து நாம் பெறுகிற ஒரு அருமையான பாடப்படிப்பினை. இரண்டாவது, குகைவாசிகளை பற்றி பார்ப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. குகைவாசிகளை பற்றி நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அவனே சிலாகித்து சொல்லி காட்டுகிறான். 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹ்ஃபிலே 13வது வசனமாக சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஹும் பில் ஹக். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் புரிகிறதா? உங்களுக்கு அழகிய வரலாற்றை, ஒரு உண்மையான வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். நிறைய வரலாறுகள் குர்ஆன் நிரப்பமாக இருக்கிறதுங்க. 18வது சூராவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வரலாறு யாருடைய வரலாறு என்று சொன்னால் குகைவாசிகள். நான் உண்மையான வரலாற்றை சொல்லட்டுமா? இது கட்டுக்கதையோ இட்டுக்கட்டப்பட்ட கற்பனையோ அல்ல, உண்மையா நடந்துச்சு. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அவர்கள் யார் என்றால் இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். இளைஞர்களை பத்தி தான் அல்லாஹ் நமக்கு சொல்ல போறான். ஏன் இளைஞர்களை பத்தி சொல்றான் தெரியுமா? ஆமனு பி ரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய இறைவனை ஈமான் கொண்டிருந்தார்கள்.
முன்னாடி முதல் பகுதியில் நீங்க கவனிச்சதை விட இப்போ கொஞ்சம் ஷார்ப்பா கவனிக்க வேண்டிய டாபிக் இது. குர்ராக்களை விட குகைவாசிகள் இன்னும் நம்முடைய கவனத்தை கூர்மையாக ஆக்குவதற்கு தகுதியானவர்கள். இருவரும் சிறந்தவர்கள் தான். ஆனா அதை விட இதுல தான் நமக்கு கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது. அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் சொல்லுகிறான், ஆமனு பி ரப்பிஹிம், தங்கள் இறைவனை ஈமான் கொண்டிருக்கிறார்கள், ஜிதுனாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் நம்முடைய நேர்வழியை அதிகப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படின்னா என்னன்னு புரியுதா? நாம அல்லாஹ்வை ஈமான் கொள்றது சகஜம். எல்லாரும் நம்ம மூமினா தான் இருக்கிறோம், ஈமான் கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துறான் பாருங்களேன். அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அவன் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். ஏன் கொடுக்கிறான் தெரியுமா? இந்த இளைஞர்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. அவர்களை சுற்றி ஏராளமான சீர்கேடுகள் நடக்கிறது. இஸ்லாத்தை அவர்கள் கைவிடவில்லை. அவர்களை கெடுப்பதற்கு ஏராளமான சவால்கள், ஷைத்தானிய சிந்தனைகள் விழுகிறது. அவர்கள் ஏகத்துவத்தை கைவிட்டு விடவில்லை. அப்படித்தான் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இருக்கணும். அவங்களுக்கு அல்லாஹ் ஏன் நேர்வழி அதிகப்படுத்தினான்னு சொன்னா, அவர்கள் அந்த அளவுக்கு நடந்திருப்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்களாம். ரபத்துனா அலா குலூபிஹிம், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய உள்ளங்களில் நாம் இணைப்பை ஏற்படுத்தினோம். அவர்கள் நீண்ட வருடங்கள் தூங்கினார்கள். இது காமு, அவர்கள் எழுந்திருத்தார்கள். உறக்கத்திலிருந்து எழுந்திருச்சுட்டாங்க. எழுந்திருச்சு சொல்றாங்க, ஃபகாலு ரப்புனா ரப்பு சமாவாதி வல் அர்ள், நம்முடைய இறைவன் யார் தெரியுமா? வானங்களுக்கும் பூமிக்கும் இரட்சகனாக இருக்கிற அல்லாஹ் தான் நம்முடைய இறைவன். இந்த சிந்தனை யாரா இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு இயல்பாவே இருக்கணும். இதுக்கு நீங்க காலேஜ் போய் படிச்சுதான் அல்லாஹ்வை நம்பணும்னு அவசியம் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்க ஒன்னும் இல்லை தம்பி, சாதாரணமா வானத்தை பாருங்க. இந்த வானத்தை பார்க்கும் பொழுது இதை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று புரிகிறதா இல்லையா? அப்படி புரிஞ்சு அதை சரியா கடைபிடிச்சா முஸ்லீம். அவ்வளவுதான் விஷயம். ஒரு பூமியை பார்க்கிறோம், நம்ம பல்வேறு இடங்களுக்கு டூர் போறோம், விதவிதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பு அற்புதத்திலும் அற்புதமாக இருக்கிறது. மனுஷனால அதை யூகிக்கவே முடியல. அதாவது ஜப்பான் பக்கத்துல மரியானா ட்ரென்ச் என்று ஒரு பகுதி இருக்கிறது. கடல்ல ஆழமான பகுதி, உலகத்திலேயே ஆழமான பகுதி என்று அதைத்தான் சொல்கிறார்கள். மரியானா அகழி என்று தமிழிலே சொல்கிறார்கள். இப்ப அந்த மரியானா ட்ரென்ச் சொன்னா கிட்டத்தட்ட அது 35,000 அடி ஆழம். எங்கிருந்து? கடலுடைய மேல்பரப்பு இருக்குல்ல, இந்த தண்ணி ஓடுற பகுதி, அதுல இருந்து 35,000 அடி ஆழம் சொன்னா நமக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் பிளைட் போகக்கூடிய உயரம். இப்ப ஆலயத்துல பிளைட் போகுது பாருங்க, 35,000 அடியில போவாங்க. கிலோமீட்டர் கணக்கில் சொல்ல போனா கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர். 11 கிலோமீட்டர் தூரம் கடலுடைய மேற்பரப்பில் இருந்து ஆழத்தில் போகிறது. அங்கு இந்த டைட்டானிக் படத்தை எடுத்த இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் என்கிற ஒரு ஆள், அவருக்கு கடல்ல போய் நிறைய ஆராய்ச்சி செய்யறது பிடிக்கும் போல, அதை வச்சுதான் படமே எடுத்திருக்கான் அந்த ஆள். அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு சப்மரைன்ல போயிட்டு உள்ள போய் பார்க்கறான். பார்க்கும்போது அந்த மனிதன் சொல்லுகிறான், கீழே போக போக நல்ல தரை மட்டத்திற்கு போகும் பொழுது சூரிய வெளிச்சம் சுத்தமா அந்த பகுதியில இல்லை, உயிர் வாழவே முடியாது. இவன் போகக்கூடிய அந்த சப்மரைன் அந்த இது கூட போகும் பொழுதே ஒரு மாதிரி ஆடுகிறது. ஏன்னா அங்க காத்தோட்டம் இல்லையில, எந்த விதமான ஒரு பொருள் போவதற்கான ஒரு வழிவகையும் கிடையாது. அவ்வளவு தூரம் போகும் பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான், அங்கு போய் இவன் போன அந்த மிஷின்ல சுத்தி லைட் இருக்கு, லைட் அடிச்சுக்கிட்டே போகுது. சுத்தி சுத்தி கேமரா ரெக்கார்டிங்னால போட்டு பார்க்கறாங்க. 35,000 அடியிலையும் போகும் பொழுது கூட அங்கேயும் மீன்கள் உயிர் வாழ்கிறது. இதுக்குத்தான் அவங்க சொல்றாங்க. இந்த சயின்ஸ் எல்லாம் அந்த குகைவாசிகள் படிச்சிருக்க வாய்ப்பில்லை, தெரியாது. ஆனால் இந்த சயின்ஸை படிக்காவிட்டாலும் கூட நீ அல்லாஹ் ஒருவன் என்று நம்ப வேண்டும். ஒருவன் என்று நம்பி என்ன செய்வது? அல்லாஹ் அல்லாஹ் என்று கண்ணில் ஒத்திக் கொள்வதா? இப்ப மற்றவங்க எல்லாம் நம்ம பார்க்கிறோம், கோயில் குளத்துக்கு போகும்போது இப்படி கன்னத்துல போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுக்க நல்லா சொல்றானா? அப்படி அல்ல. இந்த குகைவாசிகள் சொல்லுகிறார்கள், ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல் அர்ள், நம்முடைய இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு அசாத்தியமான சக்தியை லன்னதுஅ மின் தூனிஹி இலாஹன், அவனுக்கு இணையாக வேறு எதையும் நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம். இந்த உறுதி ஒன்று இருக்கணும்.
இதான் அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அவர்களுக்கு நேர்வழியை அல்லாஹ் அதிகப்படுத்தியதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க தௌஹீதுல உறுதியா இருந்தாங்கன்றதுதான். நல்லா புரிஞ்சுக்கங்க தம்பி, எல்லாத்துக்கும் எனக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன். எந்த ஒரு மனிதனிடத்துல ஏகத்துவ கொள்கை ஆழமாக வேரூன்றி இருக்கிறதோ அந்த மனிதனிடத்துல எல்லா விதமான தீமைகளும் குறைவாக தான் இருக்கும். நீங்க தனியா அவருக்கு பயான் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு தௌஹீத்வாதியா ஒருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சி யார் என்ன பேசினாலும் சரி, என்ன ஏசினாலும் சரி, நான் தௌஹீதை சமரசம் செய்ய மாட்டேன் என்று ஒருவன் வந்து விட்டால் இவருக்கு நீ குடிக்காதன்னு தனியா பயன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் தௌஹீதிலே குடிக்க கூடாதுன்றது இருக்கு. நீ சிகரெட் குடிக்காதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தௌஹீதில் இருக்கிறது. நீ ஒழுக்கமா நடந்துக்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் கிடையாதுன்னு சொல்றேன்? அவன் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு அர்த்தமா? தௌஹீத்வாதியா இருந்தா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அதான அர்த்தம். தௌஹீதுல இல்லாம இருந்தா நினைச்சா செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். இதுதான் நமக்குள்ள ஒரு சேஃப்டி லேயர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அம்சமே என்னவென்று சொன்னால், ஏகத்துவத்தில் நீங்கள் இருந்தால் நீங்களே நினைத்தாலும் கூட தவறு செய்ய முடியாது. அதுக்கு தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க, லன் நதஉ மின் தூனிஹி இலாஹன், நாம் அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு எந்த கடவுள்களையும் கற்பனை கூட செய்யக்கூடாது, அழைத்து பிரார்த்தனையே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டா என்ன நடக்கும்? நீங்க ஷிர்க் வைக்கிறீங்க, உங்களை தூக்கி என்ன ஜெயிலில் போட்டுருவாங்களா? தெரியாம தான் கேட்குறேன். போலீஸ்காரங்க நம்மளை வந்து அண்ணன் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அந்த இளைஞர்கள் அதை சொல்றாங்க, நாம் ஷிர்க் வைத்து விட்டால் லக்கது குல்னா இதன் சத்தத்தா, அப்பொழுது நாம் தனித்தனியாக போய்விடுவோம். ஒரு ஒழுக்கமே இருக்காதுங்க, ஒழுக்கம் இல்லாமல் போய்விடுவோம். நீங்க நன்றாக கவனிக்கலாம், எந்த இடத்துல ஷிர்க்கு இணை வைப்பு வேரூன்றி காணப்படுகிறதோ அந்த இடத்தில் பொய்யும் புரட்டும் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கிற மோசடியையும் நிரப்பமாக காணலாம். ஈவு இறக்கமே இருக்காது. ஆனால் எந்த இடத்தில் ஏகத்துவம் ஆழமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் அன்பும் பாசமும் மனிதநேயமும் பரவலாக காணப்படுவதை நாம் பார்க்கலாம். காபத்துல்லா அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. காபத்துல்லாவிற்கு அருகிலே ஏதாவது திருட்டு சம்பவம் நடந்து நீங்க பார்க்க முடியுமா? சொல்லுங்க, பார்க்க முடியாது. ஒருத்தர் இன்னொருத்தரை போயிட்டு ஏதாவது ஏமாத்தி மோசடி பண்ணுவாரா? பார்க்க முடியாது. இதுதான் தௌஹீதினுடைய எஃபெக்ட். ஆனா இணை வைப்பு ஆலயங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இதை நீங்க நல்லா பார்க்கலாம். திருவிழாக்கள்ல அறிவிப்பே பண்ணுவாங்க, பரிசு அடிச்சுட்டு போயிட்டாங்க, யாரா இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. காபத்துல்லால் இப்படி பார்க்க முடியுமா? ஒரு பயான்ல எப்படி நம்ம பார்க்க முடியுமா? தொலைஞ்சாலும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறோம். இதுதான் தௌஹீதினுடைய எஃபெக்ட். அப்ப தௌஹீதை நம்ம எப்படி நினைக்க கூடாதுன்னா சராசரி கொள்கையாக நினைக்க கூடாது. இதை வந்து அத்தோடு இத்தொன்றாக நினைக்க கூடாது. எல்லாரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருக்கிறாங்க. ஜாக்கிலையும் சலப்புலையும் அதுலையும் இதுலையும் சுன்னத்துல் ஜமாத்துலையும் எதுலையும் இல்லாமலும் இருக்கிறார்கள். நான் தௌஹீதில் இருக்கிறேன், அவ்வளவுதான்பா எனக்கு வித்தியாசம். அந்த கருத்தே முதலில் தப்பு. நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த தௌஹீத் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கும் கொடுக்காத ஒரு பொறுப்பாக்கியமாக நம்முடைய தலையில் ஒரு கிரீடமாக தூக்கி சுமத்தி வைத்திருக்கிறார். அதை தான் அவங்க வந்து பேசுறாங்க. அந்த குகைவாசிகள் சொல்கிறார்கள், ஹா உலாய், இந்த மக்களை பாருங்கள். சமுதாயத்தினுடைய அந்த அக்கறை இவர்களுடைய வார்த்தையில் வெளிப்படுகிறது. சொல்லுகிறார்கள், கௌமுனா இத்தகதோ மின் தூனிஹி ஆலிஹா, நம்ம சமுதாயத்து மக்கள் அல்லாஹ்வை விடுத்து வேற யாரையும் அழைத்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, வேற இணை கடவுள்களை எடுக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏங்க இந்த வார்த்தையெல்லாம் தேவை? எனக்கு என்ன, அவங்க போலாமா இல்லையா? இன்றைக்கு இளைஞராக இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த குகைவாசிகள் போல மாற வேண்டும். நீ குகையில போய் உட்காருன்னு சொல்லல, அவங்க என்ன பாடம் படிச்சாங்களோ அந்த பாடத்தை நானும் படிக்க வேண்டும். சமுதாயத்தை பார்க்கிறாங்கல்ல, இன்னைக்கு நீங்க பாருங்க, சமுதாயத்து இளைஞர்கள் எவ்வளவு அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கொரோனா வந்துருச்சுன்னா, ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா ஓடோடி போய் எல்லாத்தையும் கயிறு கட்டி காப்பாத்தி அவனை தூக்கி கொண்டு வரக்கூடிய ஆட்கள் பெரும்பாலும் இளைய சமுதாயமா இருக்கிறோம். சந்தோஷம், தப்பில்லை. கேரளாலே நான் பார்த்தேன், சில வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சு. வீடியோ, உண்மையான வீடியோ தான், ஏஐ வீடியோலாம் கிடையாது, உண்மையாக நடந்தது. ஒரு பையன் என்ன பண்றான், ஆறு, பெரிய ஆறு, இந்த இங்கிருந்து இவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்யும் இருக்கும், அகலம் இருக்கும். அந்த கரையில் சில 10-15 குடியிருப்புகள் இருக்கு, இங்கிட்டும் இருக்குங்க. இருக்கும்போது இந்த ரெண்டு பகுதியை கனெக்ட் பண்றது ஒரு மரப்பாலம் மட்டும்தான். தண்ணி ஓவரா வரும்போது மழை பெய்யறனால மலைப்பாலம் இடிஞ்சு தண்ணியோட தனியா போயிடுச்சு.
இப்போ எதிர்பகுதியில் போக முடியாது, ரூட்டே கிடையாது. சுற்றி போகணும்னா ரொம்ப கஷ்டம். அந்த பக்கமும் கொஞ்சம் சிரமம் தான். இப்போ ஒரு இளம் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, 2 பகுதியில் இருக்கிற மரம் இருக்கு இல்லையா, இந்த மரத்தில் இவன் வந்து கயிறை கட்டிக்கிட்டான். இன்னொரு கயிறினுடைய பகுதியை இடுப்பில் கட்டிக்கிட்டான். நல்லா கவனிக்கணும். நல்ல இடுப்பில் கட்டி டைட் பண்ணி அங்கிருந்து வேகமாக இந்த தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்கிறான். தண்ணி பார்த்தீங்கன்னா சரியான ஃபோர்ஸ், இழுவ, பயங்கர இழுவ. குதிச்சவன் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போய் அந்த கரையை போய் தொட்டுட்டான். இப்படி கிராஸா நீந்தி போறான். இங்க குதிச்சவன் இப்படி கிராஸா நீந்தி போய் அங்க போய் ஏறிட்டான்னு வச்சுங்க. அங்க ஏறி அப்படியே நேர கொண்டு வந்து எதிரில் இருக்கக்கூடிய மரத்துல கயிறை கட்டி, இந்த கயிறு மூலியமா தான் சாப்பாடு அந்த பகுதிக்கே போகுது. இப்ப அவன் குதிச்சான்ல, போயிருந்தானா என்ன இருக்கும்? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, இவனும் போய் சேர்ந்திருப்பான். இப்போ ஒரு உலக விஷயத்துல மக்கள் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்படி இளைய சமுதாயம் துடிப்போடு வேலை செய்கிறது என்றால், மறுமையிலே இதே கஷ்டம் தானே பட போறாங்க. அவன் கைதை கட்டி தண்ணிக்குள்ள குதிச்சானே, இது உலகத்துக்காக குதிச்சான். நாம் என்ன சொல்லுகிறோம்? இந்த குகைவாசிகள் மறுமைக்காக அந்த முடிவை எடுத்தார்கள். குகைக்குள்ள ஏன் போய் அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள் என்று சொன்னால், இந்த இணை வைப்பை விட்டு நம்ம தப்பிச்சிடணும். அவங்க தப்பிச்சு சுத்தமா மாறிட்டாங்க. இதுக்கு பிறகு இணை வைப்பு இவங்களுக்கு ஒட்டாது, அந்த அளவுக்கு இவங்க வந்து சுத்தமாயிட்டாங்க. ஆன பிறகும் கூட இவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்றால், தன்னை காப்பாற்றி கொண்ட பிறகு சமுதாயத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்க்குறாங்க. நான் செட்டில் ஆகிட்டேன், நான் சம்பாரிச்சு நல்லா இருக்கேன், இது ஒரு மனுஷனுக்கு போதுமா? ஒரு முஸ்லீமுக்கு இந்த மனநிலை போதுமா? நல்ல மனநிலையா? எனக்கு போதுங்க. அடுத்த ஆட்களை நான் எப்படி செய்யறது, அவங்களை எப்படி சரியான வழிக்கு கொண்டு வருவது, அதை அவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே சொல்லுகிறார்கள், இந்த சமுதாயத்து மக்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள்? லவ்லா யதூனா அலைஹிம் பிசுல்தானின் பையின், இவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களிடத்துல ஒரு நல்ல ஆதாரத்தின் மீது இவர்கள் வர வேண்டாமா? இவங்களிடத்துல வரவில்லை, ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன் இப்படி பண்றாங்க? ஃபமன் அதுலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறார்கள் அல்லவா, இணை கற்பித்து பொய்யை இட்டுக்கட்டி சொல்பவர்களை விட அநியாயக்காரன் வேறு எவனாவது இருக்கிறானா? எவ்வளவு அற்புதமான மறுமையினுடைய சிந்தனை உள்ள இளைஞர்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு படித்தோம், வீக்கெண்டில் போய் விளையாண்டோம், ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடணும், மகரிப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இப்படி தான் இப்படியே பார்த்துக்கிட்டு இப்படியே தான் இருப்பார். நெட்டு தீந்துருச்சுனால இருக்கு, நெஞ்சே வெடிச்சிடும். விளம்பரமே அப்படி தான் தம்பி போடுறான், ஆடை எப்படி கொடுக்குறான், நெட்டு தீர்றதுக்கு முன்னாடி நீங்கள் விளம்பரம் பண்ணுங்க, இதான் கண்டென்ட். எப்படி விளம்பரம்? இப்படி ஒருத்தன் பெனால்டி கிக் வந்து இப்படி எத்துறான், கோலை எத்தும் போது அந்த கோல் போஸ்ட் கிட்ட பால் போயிரும் பாருங்க, கோல் கீப்பர் இப்படி தவுறான், தவுன உடனே நெட்டு கட்டாயிருச்சு. போச்சா போகலையா, தடுத்தானா தடுக்கலையா, அவே அடிச்சானா, இல்லை கோல் போஸ்ட்டுக்கு மேலே போகுதா கீழே போகுதா, எதுவுமே தெரியலையே. துடிச்சு போய் உடனே இவன் கடனை உடனே வாங்கி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறான், மச்சான் ரீசார்ஜ் பண்ணி விட்றா. என்னமோ வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாமல் துடிக்கிற மாதிரி இவன் வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டு, இதை பார்த்து இவன் வந்து என்ன செய்யணும், அந்த ஃபுட்பால் மேட்சை பார்த்து பிறவி பலனை அடையணும். அந்த மாதிரி இவனுக்கு வந்து இப்படித்தான் விளம்பரமே போடுறாங்க. நமக்கு வேலைகள் நிறைய இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, குரான் இருக்கிறது, மார்க்க விஷயங்கள் இருக்கிறது, சமுதாயத்தை பற்றிய சிந்தனை இருக்கிறது. இன்னைக்கு குறிப்பா இளைய சமுதாயத்து மக்கள் மத்தியில உள்ள பெரிய ஒரு, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, சினிமாக்காரன் சொல்வதை உண்மை என்று நம்புகிறார்கள். நம்முடைய இந்திய மக்கள்கிட்ட இன்னொரு பலகீனம் இருக்கிறது, என்ன தெரியுமா? சினிமால காட்டுறது அப்படியே உண்மை நம்பிடுவாங்க. அப்படிதாங்க, அவன் எவன் நல்ல ஒழுக்கம் கட்டவனா இருப்பான், ஆனா படத்துல பாத்தீங்கன்னா அப்படி பொம்பளை ஆட்களை திரும்பி பார்க்காத மாதிரி நடிப்பான் பாருங்க. இவனை தாண்டா நான் பார்த்தேன், இவனை மாதிரி ஒரு நல்லவன் உலகத்துல இல்லையே, உத்தம புருஷனா இருக்கானே என்பது போல அவன் பின்னால் செல்வதை பார்க்கிறோம். நடிகர்கள்னா நீங்க ஒரு வரியில புரிஞ்சுக்கங்க, ஒரு 4 வரியில நான் சுருக்கமா சொல்றேன். ஒருத்தன் குடிக்கிறான், இவனுக்கு பேர் உலகத்துல என்னப்பா? குடிகாரன். சீட்டு விளையாடுறான், இவனுக்கு பேர் என்ன? சூதாட்டக்காரன், சூதாடி, ஊதாரி அப்படி நம்ம சொல்லுவான். பொறுப்பு இல்லாம எப்ப பார்த்தாலும் சும்மா உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். இஷ்டத்துக்கு கையில இருக்கிற காசை ஃபுல்லாம் குரங்கு கையில சிக்கின பூமாலை மாதிரி இஷ்டத்துக்கு அம்சம் அங்க போறான் செலவழிக்கிறான், தாறுமாறா இருக்கான். அப்பா காசை எடுத்துட்டு போய் வெளியே போய் என்ன செஞ்சிடறான், படத்துக்கு போயிட்டு வரான். இவனுக்கு பேர் என்ன சொல்லுவான்? பொறுப்பு இல்லாதவன், ஊதாரி. இப்படி தனித்தனியா செஞ்சா தப்பு, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து செஞ்சா அவன் தான் சினிமா நடிகர். குடிக்காத ஒரு நடிகரை நீங்க காட்டுங்க பாப்போம், பெண்கள் பின்னாடி போகாத ஒரு நடிகரை காட்டுங்க பார்ப்போம். இவர் தான் நாட்டை காப்பாத்தி நட்டம தூக்கி நிப்பாட்ட போறாரு. இவனுக்கு பின்னாடி போறான்னு சொன்னா
நாம் எங்கே செல்கிறோம் என்று யோசித்து பாருங்க. இது மறுமையிலும் கேடு, உலகத்திலும் கேடு. இது ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை? உலகத்துல உன்னுடைய நண்பர்கள் அடையக்கூடிய சுகங்களை நீ தவிர்ப்பது உனக்கு கஷ்டம்தான், நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ இங்கு இழப்பதே மறுமையில் மிகுதியாக பெறுவதற்கு தான். அந்த மனநிலையில் இருந்து கொண்டுதான் இந்த இளைஞர்கள், குகைவாசிகள், தன்னுடைய ஊரை கூட, ஊர் உலகத்தை கூட அவர்கள் விட்டு தனித்து நின்று, யாரும் தன்னை கெடுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணோடு வந்து நின்றார்கள். அந்த அரண் தான் ஏகத்துவ கொள்கை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த வடிவத்தில் கொடுத்திருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குர்ராக்களை போன்றும் குகைவாசிகளை போன்றும் நாம் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் பலனுள்ளவர்களாக, பிரயோஜனப்படக்கூடியவர்களாக, நாளை மறுமையிலே மிகப்பெரிய நன்மையை அள்ளிக்கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், பயானிற்கு வந்தால் மட்டும் போதாது, வந்தது நல்லதுதான், வந்ததற்கு அடுத்தபடியாக இங்கு கேட்ட விஷயங்களை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதை உங்களுடைய சுய ஒழுக்கத்திலிருந்து ஆரம்பித்து சமூகத்தை பாருங்கள். வரதட்சணையினால் பாதிக்கப்படுகிற பெண்களை பாருங்கள், வரதட்சணையினால் பாதிக்கப்படுகிற சமூகத்தை பாருங்கள், குடி போதையினால் சீரழிகிற இளைஞர் சமுதாயத்தை பாருங்கள். இணை வைத்து இம்மையிலும் இழிவை சுமந்து நாளை மறுமையிலும் இழிவை சுமக்கவிருக்கிற அந்த அப்பாவி ஜனங்களை பாருங்கள். அவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன முடியுமோ, என்ன இயலுமோ அந்த காரியத்தை மார்க்க பிரச்சாரத்தில் செய்து, உங்களையும் இந்த மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி, குர்ராக்களும் குகைவாசிகளும் மார்க்கத்தில் தன்னுடைய பங்கை செலுத்தி இம்மையிலும் ஒரு நல்ல நிலைமையை, கண்ணியமான நிலைமையை அடைந்து நாளை மறுமையிலும் வெற்றிக்குரியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.